ஏழைகளின் பங்காளர் நெல்லை முபாரக் அவர்களை பெரியபட்டினம் எஸ்டிபி கட்சி சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். எஸ்டிபி கட்சியினுடைய 16வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற எஸ்டிபி கட்சியின் தமிழ் மாநில தலைவர், மக்களின் போராளி, ஏழைகளின் பங்காளர் அண்ணன் நெல்லை முபாரக் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். ஆமா கொஞ்சம் வண்டி கட்சிப்படி எங்களுமாறு அன்போடு அழைக்கின்றோம். எஸ்டிபி கட்சியினுடைய 16வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு தமிழ் கேட்பது தெரிகிறது. எஸ்டிபிஐ பற்றி உங்களிடத்திலே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டு எங்களிடத்திலே நீங்கள் எஸ்டிபிஐ பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, என்ன அர்த்தம் என்று சொல்லி நீங்கள் நினைப்பது எனக்கு தெரிகிறது. இந்த பெரியபட்டினம் நகரத்தை பொறுத்தவரை பெரியபட்டினம் நகரத்தினுடைய இந்த பஞ்சாயத்தினுடைய தலைவராக எஸ்டிபிஐ கட்சியை சார்ந்த நிர்வாகி தான் இன்றைக்கு வீற்றிருக்கிறார். துணைத் தலைவராக பஞ்சாயத்தினுடைய துணைத் தலைவராக அண்ணன் ஃபெரோஸ்கான் அவர்கள் இருக்கிறார். உறுப்பினர்களாக எஸ்டிபிஐ கட்சியின் நிர்வாகிகள் இருக்கிறார்கள். பெரியபட்டினம் நகரத்திலே எங்கு திரும்பினாலும் எஸ்டிபிஐ ஜிந்தாபாத் என்று முழங்குகின்ற முழக்கங்களை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. அத்தனை மக்களிடத்திலும் நல்ல பெயர் எடுத்த இயக்கமாக தமிழ்நாடு முழுவதும் யார் வேண்டுமானாலும் வெற்றி பெற்றிருக்கலாம். பெரியபட்டினத்தை பொறுத்தவரை எஸ்டிபிஐ கட்சி தான் இங்கே வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி
ஒரு ரூபாய் பணம் கூட கொடுக்காமல் எந்த விதமான அதிகார துஷ்பிரயோகமும் இல்லாமல் ஒரு பஞ்சாயத்தை இன்றைக்கு நிர்வாகம் செய்து வருகிற அளவிற்கு இன்றைக்கு தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொல்வது பெரியப்பட்டினம் மக்களிடத்திலே எஸ்டிபிஐ கட்சிக்கு எந்த அளவிற்கு நல்ல பெயர் இருக்கிறது என்பதற்கான உதாரணமாக இன்றைக்கு நான் பார்க்கிறேன். எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்தவரை இந்த 15 ஆண்டுகளிலே 9 தேர்தல்களை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம். இந்த 9 தேர்தல்களில் ஒரு தேர்தலில் கூட ஒரு ரூபாயை கூட வாக்குக்காக வேண்டி பணமாகவோ பொருளாகவோ அதிகார துஷ்பிரயோகத்தின் மூலம் மிரட்டியோ மக்களை பிளவுபடுத்தியோ ஒரு ஓட்டுக்களை கூட நாங்கள் வாங்கவில்லை. திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலே 2024 இந்த தேர்தலிலே எஸ்டிபிஐ கட்சி போட்டியிட்டது. ஏறத்தாழ 2.25 லட்சம் வாக்குகளை அங்கே வாங்கினோம். 2.25 லட்சம் வாக்குகளும் ஒரு ரூபாய் கூட கொடுக்காமல் வாங்கிய தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு வேட்பாளர் என்று சொன்னால் அது நானாகத்தான் இருப்பேன், எஸ்டிபிஐ கட்சியாகத்தான் இருக்கும் என்று சொல்லுகிற அளவிற்கு கோடிகளை கொண்டு ஆளுங்கட்சியினர் கோடிகளை கொட்டினார்கள். நாம் கோடிகளை கொட்டவில்லை, கொள்கைகளை மட்டுமே இந்த மக்களிடத்திலே கொட்டினோம். உங்களுக்காக பணத்தை பொருளை தருவோம் என்று சொன்னார்கள். உங்களுக்காக நேரத்தையும் வாழ்வையும் உயிரையும் தருவோம், எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொன்னோம். அந்த மக்கள் 2.25 லட்சம் மக்கள் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை வெற்றி வாய்ப்பு தவறி போயிருக்கலாம், இறைவன் நாடாதிருக்கலாம். ஆனால் வரவிருக்கிற சட்டமன்ற நாடாளுமன்றங்களை அவைகளை அலங்கரிப்பது என்பது எஸ்டிபிஐ கட்சி நிச்சயமாக அலங்கரிக்கவும் கணக்கை துவங்கவும் நிச்சயமாக செய்யும் என்பதை இறை உதவியோடு இந்த தருணத்திலே நான் சொல்லிக் கொள்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே அன்பார்ந்த அன்பு சொந்தங்களே, நடைபெற்று முடிந்திருக்கிற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த நாட்டிலே வாழுகிற சிறுபான்மை மக்கள், இந்த நாட்டிலே வாழுகிற தாழ்த்தப்பட்ட மக்கள் கொஞ்சம் ஆசுவாசம் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்பா, இந்த மக்களை மத அடிப்படையில பிளவுபடுத்தி துண்டு துண்டாக இந்த நாட்டுடைய நிர்வாகத்தை செதுக்கியவர்களுக்கு இப்பொழுது ஒரு கடிவாளத்தை தன்னுடைய வாக்குகளின் மூலமாக சாமானிய மக்கள் போட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே எங்கே அவர்கள் ஆலயங்களை சொல்லி வாக்கு சேகரித்தார்களோ அங்கே கூட அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை என்று சொல்லுகிற ஒரு வரலாறை இந்திய மக்கள் இப்பொழுது எழுதியிருக்கிறார்கள். எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்தவரை உண்மையிலேயே இந்த தேர்தலை மதச்சார்பற்ற கட்சிகள் மதச்சார்பின்மையோடு அணுகி இருந்தால் ஒரு மாபெரும் வெற்றியை இந்த பாசிச சக்திகளுக்கு எதிராக நாம் அடைந்திருக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் இதுவரை நாம் களமாடிக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலே மதவாத பாசிச சங்க பரிவார பாஜக மக்கள் விரோத சக்தியை எதிர்ப்பதற்கு இந்தியா கூட்டணி என்கின்ற பெயரிலே இந்த நாட்டுடைய எதிர்கட்சிகளை மதச்சார்பற்ற கட்சிகள் ஒருங்கிணைத்தார்கள். மதச்சார்பற்ற கட்சிகளுக்கு தலைமையேற்றது காங்கிரஸ் தலைமையேற்றது. காங்கிரஸ் நாங்கள் தான் மதவாதத்திற்கு எதிரான சரியான மருந்து என்று சொல்லி காங்கிரஸ் கட்சியினர் எல்லோரையும் ஒருங்கிணைத்தார்கள். நாட்டிலே ஆளுகிற பாசிச சங்க பரிவாரத்திற்கு ஒரு முட்டுக்கட்டை மட்டுமல்ல, அவர்களை அரியணையிலிருந்து அகற்றியே தீர வேண்டும் என்று சொல்லி நினைத்த எல்லோருக்கும் சேர்த்து ஒரு நம்பிக்கையை தருகிற விதத்தில் இந்த தேர்தலுடைய முடிவு அமைந்திருந்தாலுமே கூட நாட்டிலே ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் தர வேண்டிய உரிய பிரதிநிதித்துவத்தை மதச்சார்பற்ற கட்சிகளுக்கு தலைமையேற்றிருக்கிற கட்சிகள் வழங்கி இருந்தார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே சமூக நீதி கொள்கையிலே அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று நம்மால் நம்பி இருக்க இயலும். ஏறத்தாழ 328 சீட்டுகளிலே இந்தியாவிலே போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் 73 பேருக்கு மட்டும்தான் இடம் தந்திருக்கிறது. ஏறத்தாழ 19% இடத்தை தான் கொடுத்திருக்கிறது. இவ்வளவு கம்மியாக கொடுத்தும் கூட அதிகமாக காங்கிரஸில் இருந்து சிறுபான்மை முஸ்லிம்கள் வெற்றி பெற முடியவில்லை என்கிற வரலாற்றை சொல்லுகிறார்கள். பாஜகவை பொறுத்தவரை சிறுபான்மை மக்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தான் ஒரு அரசியல் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எனவே அதை பற்றி நாம் பேச வேண்டாம். ஆனால் நாங்கள் தான் மதச்சார்பற்ற சக்திகள், நாங்கள் தான் இந்த நாட்டில் இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்த போகிறோம் என்று சொன்னவர்கள் போதுமான சமூக நீதியை, சமநீதியை, சம உரிமையை இந்த நாட்டிலே வாழுகிற இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்திலே தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சத்தம் செய்து தியாகம் செய்து இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த சமூகத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு ஒரு தேர்தலை இன்றைக்கு நடத்துவதற்கு தலைப்பட்டிருக்கிறார்கள். அதனை எதிர்கொள்வதற்கு
தலைப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக சொல்லி 2024 பாராளுமன்ற தேர்தலினுடைய வரலாறு சொல்லி காட்டுகிறது. தமிழ்நாட்டிலே இந்த மதச்சார்பற்ற கட்சிகளுக்கு தலைமையேற்ற திராவிட முன்னேற்ற கழகம் 21 வேட்பாளர்களை அறிவித்தார்கள். அதில் ஒரு வேட்பாளர் கூட சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என்று சொல்லி வரலாறு பதிவு செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாங்கள் தான் சிறுபான்மை சமூகத்து மக்களை காக்கப் போகிறோம் என்று சொல்லி தேர்தல் வாக்கு வேட்டையாடுகிறார்கள். ஆனால் அந்த சிறுபான்மை சமூக மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் ஒழிப்பதற்கு சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திமுக கழகத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு நினைக்கவில்லை என்று சொல்லுகிற வரலாறும் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இப்பொழுது கிடைத்திருக்கிற இந்த ஆசுவாசமான காலகட்டம் என்பது ஆகா பாசிச சங்க பரிவார்களுடைய கைகள் குறைந்து போச்சு, இப்ப அவர்களை தடுப்பதற்கான நடவடிக்கையாக நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு விடுவார்கள் என்று சொல்லி இருவரின் மீது இன்றைக்கு அவர்களை நம்பி நிம்மதியாக இருந்துவிடக்கூடிய சூழல் இல்லை. கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மெல்ல மெல்ல அல்ல முற்றிலுமாக இந்த பாசிச சங்க பரிவாரத்தை துடைத்தெறிய வேண்டிய கடமை எல்லோருக்கும் இருக்கிறது. எஸ்டிபிஐ கட்சிக்கு அது தலையாய கடமையாக இருக்கிறது என்பதாக நாங்கள் உணர்கிறோம். எனவேதான் மதச்சார்பற்ற கட்சிகள் சமூகங்களை ஏமாற்றி சமூக நீதியை இல்லாமல் ஆக்கிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அந்த சமூக நீதியை மீண்டும் பெற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி மீண்டும் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் அனுப்புவதற்காக வேண்டி தொடங்கப்பட்ட 2009 ஜூன் மாதம் 21ஆம் தேதி இந்த நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாபெரும் அரசியல் பேரியக்கமாம் எஸ்டிபிஐ கட்சி இன்றைக்கு 16வது ஆண்டிலே இன்றைக்கு அடியெடுத்து வைத்திருக்கிறது. எனவே 16வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற எஸ்டிபிஐ கட்சியுடைய சாதனைகளை பல சாதனைகளை சொல்லலாம். எனக்கு இந்த பஞ்சாயத்தின் சார்பிலே பெரியப்பட்டினம் பஞ்சாயத்தின் சார்பிலே இங்கே நடத்தப்பட்டிருக்கிற சில நலத்திட்டங்கள் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. ஏறத்தாழ 5 ஆண்டுகளை இந்த பஞ்சாயத்தின் சார்பிலே பூர்த்தி செய்யவிருக்கிறோம். இந்த 5 ஆண்டுகளிலே பெரியப்பட்டினத்தினுடைய அந்த நிர்வாகத்தை கையில் வைத்திருந்த எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர் மக்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் பெரியப்பட்டினம் பஞ்சாயத்தினுடைய சாதனைகளாக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை சொல்ல முடியும். குறிப்பாக ஒன்றை சொல்வதாக இருந்தால் இந்தியா சுதந்திரம் பெற்றும் கூட இதுவரை சுதந்திரம் பெறாத நிலையில் இருந்த மீனவ சொந்தங்களுக்கு சரியான பாதையை 60 ஆண்டு காலத்திற்கு பின்பாக ஏற்படுத்தி கொடுத்து ஆளுகின்ற ஆண்ட கட்சிகளே செய்ய தவறிய விஷயங்களை எஸ்டிபிஐ கட்சி செய்து காட்டியதை தலையாய சாதனையாக இன்றைக்கு இந்த பெரியப்பட்டினத்திலே சொல்ல இயலும். இளைஞர்களுக்கு என்று சொல்லி விளையாட்டு மைதானங்களை ஏற்பாடு செய்வது மட்டுமல்லாது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாநில அரசாங்கம் ஒதுக்குகிற ஸ்டேடியங்களை மாவட்டத்துடைய எங்கோ ஒரு பகுதிக்கு கொண்டு சென்று விடாமல் இங்கு இருக்கிற பஞ்சாயத்துடைய தலைவரும் எங்களது மாவட்ட தலைவரும் இணைந்து அந்த திட்டத்தை இப்பொழுது பெரியப்பட்டினத்திற்கு கொண்டு வந்து பெரியப்பட்டினத்திலே ஒரு ஸ்டேடியம் இன்னும் ஒரு ஆண்டுகளிலே இன்றைக்கு இங்கே வந்துவிடும் என்று சொல்லுகிற அளவிற்கு இளைஞருடைய விளையாட்டு திட்டங்களின் மீது ஆரோக்கியத்தின் மீது கவலை கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு நிர்வாகமாக இங்கு இருக்கிற பஞ்சாயத்துடைய நிர்வாகம் இருக்கிறது. அதுபோல இங்கு இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் சின்ன பிரச்சனைகள் இங்கு இருக்கிற ஒரு சாலை பிரச்சனை, ஒரு ஏரியாவில் இருக்கிற சாலை பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேண்டி எடுத்த முயற்சியின் விளைவாக இன்னும் ஒரு வார காலத்திலே இந்த சாலை பிரச்சனை சரி செய்யப்படும் என்று சொல்லுகிற நிலைக்கு இன்றைக்கு அந்த பிரச்சனையினுடைய முன்னேற்றத்தை எடுத்து சென்றிருக்கிறார்கள். இப்படி இந்த பஞ்சாயத்திலே அதைவிட கூடுதலாக சொல்வதாக இருந்தால் லஞ்சம் பெற்றுதான் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்று சொல்லுகிற இடத்திலே ₹1 கூட லஞ்சம் இல்லாத நிலையில பெரியப்பட்டினம் பஞ்சாயத்து என்பது இன்றைக்கு வரை நலத்திட்டங்களாலும் நல்ல செயல்களாலும் நிரம்பி இருக்கிற பஞ்சாயத்தாக இந்த பஞ்சாயத்து இருக்கிறது. எனவே இங்கு இருக்கிற பஞ்சாயத்து செய்கிற நன்மைகள், இங்கு இருக்கிற எஸ்டிபிஐ கட்சி இங்கு இருக்கிற மக்களுக்கு வழங்குகிற நல்ல திட்டங்கள் நல்ல செயல்பாடுகள் இந்தியா முழுவதும் செல்ல வேண்டாமா? இந்தியா முழுவதும் இருக்கிற மக்களுக்கு இந்த நன்மைகள் அடைய வேண்டாமா? மக்கள் பணியே மகேசன் பணி என்று சொல்லி மக்களுக்காக செய்கிற இந்த சேவைகளை கடவுளுக்காக செய்கிற சேவையாக, இறைவனுக்காக செய்கிற சேவையாக நினைத்து இந்தியா முழுவதும் கொண்டு செல்வதற்கு வேண்டும் என்று சொன்னால் எஸ்டிபிஐ கட்சியினுடைய கரத்தை பலப்படுத்திட வேண்டிய அவசியம் இருக்கிறது.